அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு ஆசிரியர் தங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களின் ஸ்கீம் டீட்டெயில்ஸை டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் மொபைல் ஆப்பில் அப்டேட் செய்வது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்கீம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எனேபிளாக இருக்காது. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஸ்கீம் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் போயிட்டு அந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறணும். ஸோ ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரோட சர்ச் பாரில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் வரும். இந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிறணும். ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணதுனால அந்த அப்ளிகேஷன்ஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல வகுப்பு ஆசிரியர் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வியூ வீடியோ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அங்கே பக்கத்தில் தெரியக்கூடிய அந்த இன்ட்டை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே உங்களுடைய நேம் வந்திருக்கும். ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சரோ அந்த கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சர்னால் ஒன்று இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தீங்கன்னா அந்த கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எனேபிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அந்த கிளாஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா செக்ஷன்ஸ் எனேபிளாக இருக்கும். திரும்ப செக்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஸ்கீம்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு மூணு ஸ்கீம்ஸ் மட்டும்தான் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. யூனிஃபார்ம், நூன் மில், பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் வரங்களை அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த யூனிஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா 21 டேஸ் ரிமைனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த யூனிஃபார்ம் விவரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி நீங்கள் மாணவர்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி எஸ்ன்னு சொல்லி செலக்டாகவே இருக்கும். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணி இன்னும் வராமல் கூட இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் யூனிஃபார்ம் இன்னும் கொடுத்துருக்க மாட்டீங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த விவரங்களை தான் நீங்கள் இப்போ அப்டேட் பண்ணணும். அதுக்கு இன்னும் 21 நாள் ரிமைனிங் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விவரங்கள் எல்லாமே பதிவு பண்ணுறதுக்கு 30/6/2026 லாஸ்ட் டேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எங்கள் பள்ளியில் பார்த்தீங்கன்னா எங்கள் வகுப்பில் ஒரு 6 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. 6 ஸ்டூடெண்ட்டில் நாங்கள் 5 ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கொடுத்துட்டோம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் யூனிஃபார்ம் கொடுக்கல, அவங்க வராததுனால. ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே எடிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வரும். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு நேரமே டிஃபால்ட்டாகவே எஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது யூனிஃபார்ம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். நம்ம எடிட்டை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் எனேபிளாக இருக்கும். ஸோ எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் யூனிஃபார்ம் கொடுக்கலையோ அந்த ஸ்டூடெண்ட்டு பக்கத்தில் செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நோ அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை செலக்ட் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் ஒன்று செலக்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு நேரம் எல்லாம் எஸ்ன்னு இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் என்னைக்கு வர்றாங்களோ அன்னைக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் திரும்ப மறுபடியும் யூனிஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப எடிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா திரும்ப அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேரம் செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எஸ்ன்னு வந்துடும். திரும்ப மறுபடியும் சேவ் சேஞ்சஸ் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பக்கத்தில் ஆக்ஷன் ரெக்கார்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இன்னும் நோ ஆக்ஷன் ரெக்கார்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுக்காம இருந்து அவங்க ஆப்சண்ட்டாகவே இருக்காங்கன்னா நம்ம என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்ற விவரங்கள் அந்த இடத்துல பதிவு பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் இன்னும் எனேபிளாக இருக்கல. ஸோ நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் விவரங்கள், அதாவது மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட யூனிஃபார்ம் விவரங்களை அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேக்கராவை கிளிக் பண்ணிக்கோங்க. நூன் மீல் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் பண்ண முடியாது. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நூன் மீல், அதாவது மதிய உணவை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணோம்னா எடிட் விண்டோ க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 செப்டம்பர் 2026 ஓப்பன் ஆகும். 10 செப்டம்பர் 2026 க்ளோஸ் ஆயிரும். ஸோ அப்போ தான் நம்ம இந்த விவரங்கள் எடிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் திரும்ப பேக்கில் போய்க்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட், அதாவது காலை உணவு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எப்போ எனேபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 ஜூன் 2026 24 ஜூன் 2026 வரைக்கும். ஸோ எந்தெந்த மாணவர்கள்லாம் காலை உணவில்
சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாகவே எஸ்ன்னு இருக்கும். இதில் ஏதாவது ஒரு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவு சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நேரம் நீங்கள் செலக்ட் பண்ணி நோவை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஆப்ஷனும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிளாக ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் திரும்ப பேக்கில் போய்க்கோங்க. போயிட்டு ஃபைனல் அங்கே தெரியக்கூடிய மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.